சாதனைகளை கொண்டாடும் விழாவே அல்ல. இது ஒரு புதிய தொடக்கம் மற்றும் அவர்களின் சேவைகளையும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சிதான். ஒரு பெண் சமுதாயத்தை ஊக்குவிக்கும் மாற்றங்களை கொண்டு வரும் நிகழ்வுதான் இது. தமிழ் கலாச்சாரத்திற்கும் மகளிர் முன்னேற்ற தெளிவான வடிவத்துடன் செதுக்கப்பட்ட யாவும் அழகே, தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்ட செயலும் அழகே. அந்த வகை has been done by children collective artwork colors of patriotism la pannirukanga. This is the second world record. Congratulations. ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பெரிய சந்தோஷம் இருக்கா? உங்களுக்கு சந்தோஷமா? சின்ன வயசுல இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிற நினைச்சு கட்டோம். அப்படி இங்கெல்லாம் யாரெல்லாம் கட்டிட்டு போய் அதுல 10,000 பேர் குழந்தைங்க தான். சித்தத்தெல்லாம் அழிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு உணவு பண்ணிடலாம். ஆனா அந்த பாரதியார் வாழ்ந்த இந்த மண்ணில் 20 கோடிக்கும் மேல இந்தியர்கள் ஒரு நாளைக்கு இரவு பசியோட தான் தூங்குறாங்க. அதாவது சாப்பிடாம உறங்க போறாங்க. எத்தனை பேரும் வளைக்கிறது காலப்போக்கில் என்னாச்சு? பசியாற்றும் வாகனம் மூலமா ஒரு இடத்துக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அதுல என்ன சொல்றாங்க, நாங்க எங்கப்பா பசியா நீங்க கடவுளை எப்ப நம்ம பார்த்தோம்? கடவுள் போய் சோறு கொடுப்போம் நம்ம இல்ல. அப்பதான் சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லா மதம் என்ன சொல்றதுன்னா, கடவுளுக்கு நீங்க எல்லாம் பணி செய்யணுமா? அவங்க எல்லாருக்காகத்தான் இங்க ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பசியா இருக்கிற ஒருவருக்கு நீங்க கொடுக்குற அந்த உணவு அது நீங்க கும்பிடுற கடவுளுக்கே கொடுக்குற உணவா இருக்குது. அதனால இந்த எல்லாரும் இணைந்து புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ. மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் நிறைய பேசணும்னு ஆசை. ஆனால் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஒரு 5 மினிட்ஸில் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். வினோதினி மேடம் ஆக்டர்ஸ், அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் சார், ஸோ லாஸ்ட் ஈவெண்ட்லேயே 2 பேருமே வந்து எங்களுக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அடுத்த ஈவெண்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றேன். ஸோ இன்றைக்கி அவருக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் நடுவில் திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டார். 2 மேஜர் திங் நடக்குது. சார் வந்து டேரக்டர் எழுதுல செக்ரட்டரியாக இருக்காங்க, முக்கியமான போஸ்டில் இருக்காங்க. இன்னைக்கு 2 நல்ல விஷயங்கள் அவரோட சார்பாக நடக்குது. விஜய் சாரோட பர்த்டே தெரியும் இல்லையா? இன்னைக்கு ஒரு உயிரினமும் அதிகமாக விரும்பக்கூடியது அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். கரெக்டாக இல்லையா? ஸோ அதை முதலாக வச்சு தமிழச்சி உங்களோட சிறப்பை வெளியில் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ மனித குலத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தான் நம்ம உங்களோட நிற்கிறோம். ஸோ அதில் தமிழச்சியை முதல்ல சிறப்பிக்கணுன்றதுக்காக தான் அன்பு தமிழச்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அது எந்த ஒரு வேலையை செய்ய முடியாத கட்டாயத்தில் நம்மளா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டளை, இன்னைக்கு எவ்வளோ துறையில் நீங்கள் எல்லாம் சாதிச்சு பல ஆங்கிளில் போராடி தான் ஜெயிச்சு வெளியில் வரீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து 250 சாதனை பெண்கள், சேவை மனப்பான்மை உள்ள பெண்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 மாவட்டத்தை கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000 பெண்களை இந்த மாதிரி தொடர்ச்சியாக சிறப்பிக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் 500 பீப்புள்ஸ் வந்திருக்கீங்க. இது எவரி மந்த் கன்சிஸ்டண்டாக நடக்க போகிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ எதற்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, இன்னைக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யாராவது இங்கே யாருக்காவது நல்லதே பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நிகழ்வு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது நம்மளோட எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படுது. அடுத்தடுத்து நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் தொடர்ச்சியாக வருது. ஸோ நம்ம வாழ்ந்தோம், நம்ம நல்லா இருந்தோம், நம்ம போயிட்டோம் அப்படின்றத விட நம்ம வந்தோம், நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த செஞ்சோம். இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகும்போது
பல மனிதர்கள் வாழ்க்கை வெளியில் அனுப்பணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மாவட்டத்தில் அந்த நிகழ்வை நம்ம செய்யலாமா? சமீபத்தில் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது. அதனுடைய நிறுவனர் பாலசரவணன் அவர்களுக்கும் என்னுடைய முதல்வர் வணக்கங்கள். இங்கு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சினிமாவில் எங்களுடைய சீனியர் இயக்குனர் வேலரசு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். பெட்ரோல் போடுறோம் பாருங்க, பைக்கை கொண்டு போய் பெட்ரோல் போடுறான், இது பத்தின ஒரு டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பிரபலத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்க கூட சகோதரி வந்து போடுங்க அப்படின்னு சொன்ன போது இயக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல யதார்த்த வாழ்க்கையில இருக்கிற சகோதரிகளை அங்கீகரிக்கும் வகையில அடையாளம் கண்டு அவர்களுக்கு இல்ல சகோதரிகளுக்கு தொழில் முனைவோர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி வந்து யதார்த்த வாழ்க்கையை நடுத்தர வாழ்க்கையை இயக்கிட்டு இந்த பெண்களுக்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும், அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான அவர்கள் குடும்பத்துக்கு, அவருடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, கணவருக்கு, சகோதரருக்கு எல்லாருக்கும் அவர்தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத தெரியப்படுத்தின இந்த நம் பாரத சேவை அவங்களுக்கு வந்து முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். ஒருத்தருடைய மகளாக இருக்கிறாள், ஒருத்தருடைய வந்து கணவர் மனைவியாக ஆகிறாள், ஒருத்தருக்கு வந்து சகோதரியா இருக்கா. அதனால அதை வந்து அன்பு தங்கச்சி, அன்பு அம்மா, அன்பு அக்கா அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஆனா அன்பு தமிழச்சி, ஜஸ்ட் அந்த ஒரு தமிழச்சி, ஒரு பெண்ணாக நான் எந்த உறவு முறையும் இல்லாமல் தனித்து எனக்கே ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அந்த பேரிலே வந்து ஒரு மிக சிறப்புலாம் அது மிகையாக என்று நான் சொல்றேன். நான் சொல்லுவேன், சீக்கிரம் போமா சார், என்னமா உனக்கு ஷூட்டிங் தானேமா, சாப்பாடு கொடுத்துட போறாங்க, சாப்பிட்டு இங்கே இருக்கமா அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் இல்லை சார், வீட்டில் எனக்காக 2 ஜீவராசி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் என்ன வீட்டுக்கு போய் மனைவி சாப்பாடு பண்ணிடுவா, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படின்பாரு. எனக்கு அதையில சார் வேலை. நாளைக்கு